எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட 5 அத்தியாயம் ஏற்கனவே நம்ம கேட்டாச்சு. இன்றைக்கி நம்ம 6வது அத்தியாயம் கேட்கலாம். பூ விழுந்தால் உனக்கு வெற்றி. பாதி நேரங்களில் நீங்கள் எடுத்தவை தவறான முடிவுகளாக கூட இருக்கலாம், இருந்தும் வளமடைகிறீர்கள். கடந்த 30 ஆண்டுகளாக இது குறித்து விடாது யோசித்து வருகிறேன். இதன் கணக்கு என்ன என்று நான் நினைப்பது இதுதான். சில முயற்சிகள் வெற்றியை தரும், சிலர் தாரா. இவ்விரண்டு விளைவுகளுக்கும் சரியான காரணம் என்று விவாதிக்க எதுவும் இல்லை. அடுத்த நிகழ்வுக்கு நகர்ந்தபடியே இருங்கள். இது திரைப்பட நடிகர்கள் சங்க விருதை பெற்ற தருணத்தில் பிராட் பிட் கூறியது. ஹெய்ன்ஸ் பக்யூன் 1936ஆம் ஆண்டு நாசி ஜெர்மனியிலிருந்து தப்பித்து வெளியேறியவர். இவர் அமெரிக்காவில் குடியேறி யூசி பர்க்லே பல்கலைக்கழகத்தில் இலக்கியம் பயின்றவர். பலருடைய கணக்கில் இவருடைய இளமை காலத்தில் எந்த வகையான வெற்றியையும் காணாதவர். ஆனால் 1990களில் எவ்வகையான அளவீடுகளின் வகையிலும் எந்த காலத்தவரை ஒப்பிட்டாலும் பெர்க்யூன் கலைப்பொருள் விற்பனையின் மிகச்சிறந்த தரகராக விளங்கினார். பிகாசோ, பிராக்யூவஸ், கிளிஸ், மேக்டிசிஸ் போன்ற கலை வல்லுநர்களின் படைப்புகளை 2000ஆம் ஆண்டில் பெர்க்யூன் ஜெர்மனி அரசுக்கு 100 மில்லியன் யூரோக்களை விட அதிக மதிப்புக்கு விற்று சாதனை படைத்தார். ஜெர்மனி அரசு அதை ஒரு நன்கொடை என்று கருதும் அளவிலான குறைந்த மதிப்பாகும். பொதுச்சந்தையில் பரிமாற்றம் செய்யப்பட்ட அந்த கலைப்பொருட்களின் மதிப்பு $1 பில்லியன் விட அதிகமாக இருக்கும். ஒற்றை மனிதரால் எப்படி அந்த அளவிலான கலைப்பொருட்களை சேகரிக்க இயலும் என்பது வியக்க வைக்கும் செய்தியாகும். கலை என்பது வாங்குபவரின் எண்ணத்தை பொறுத்து மதிப்பை பெறுவது. இத்தகைய கலைப்பொருட்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய தொகைக்கு வாங்கப்படும் என்பதை கணிக்கும் திறமை ஒருவரின் இளம் வயதிலேயே தோன்றுவது எப்படி சாத்தியமாகிறது? நீங்கள் அதை திறமை என்று சொல்லலாம், நீங்கள் அதை அதிர்ஷ்டம் என்றும் சொல்லலாம். ஹொரைசன் ரிசர்ச் என்னும் முதலீட்டு நிறுவனம் அதற்கு ஒரு 3ஆம் விளக்கத்தை கொடுக்கிறது. அது முதலீட்டாளர்களுக்கு மிகவும் தொடர்புடைய விளக்கமும் கூட. அந்த நிறுவனத்தின் கூற்றின்படி மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள் மிக பெரும் அளவில் கலைப்பொருட்களை வாங்கி குவித்துள்ளனர். அத்தகைய தொகுப்புகளின் ஒரு பகுதியே பிற்காலத்தில் பெரும் முதலீடுகளாக கருதப்படுகின்றன. அத்தகைய சேமிப்பு மிக நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்பட்ட அத்தொகுப்பின் மொத்த விலையுடன் கணிசமான லாபமும் பெற்றுத்தரும் விதத்தில் அந்த தொகுப்பில் உள்ள சில சிறந்த கலைப்பொருட்கள் பெருமதிப்பை பெறுகின்றன. இப்படித்தான் அவை ஏற்றமடைகின்றன. உலகின் மிக பெரும் கலைப்பொருள் தரகர்கள் குறியீட்டு நிதிகள் போன்று இத்தகைய கலைப்பொருட்களை வாங்குகின்றனர். அவர்களால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவையும் அவர்கள் வாங்குகின்றனர். அப்படி வாங்கும் பட்சத்தில் தனித்தனி பொருட்களாக வாங்காது ஒரு பெரும் தொகுதியாகவே வாங்குகின்றனர். பின்னர் சில நல்ல வாடிக்கையாளர்கள் வரும் வரை காத்திருக்கின்றனர். இப்படித்தான் அவர்களது வெற்றி நிறைவேறுகிறது. பெர்க்யூன் போன்ற தரகர்கள் ஒரு தொகுப்பாக வாங்கிய பொருட்களில் 99% ஒருவேளை மிக குறைந்த மதிப்புடையவனாக இருக்கலாம். ஆனால் மிச்சம் இருக்கும் 1% பிக்காசோ போன்ற படைப்பாளிகளின் கலைப்பொருட்கள் இருக்கும் என்றால் இந்த 99% ஒரு பொருட்டே இல்லை எனலாம். ஒவ்வொரு முறை விற்கும் போதும் பெர்க்யூன் தோற்றிருக்கலாம். இருந்தாலும் கடைசியாக அந்த 1% மூலம் பிரமாதமான வெற்றியை காணலாம். வணிகத்திலும் முதலீட்டிலும் இத்தகைய நிலை பெரும்பாலும் இருந்து வருகிறது. காத்திருப்பின் இறுதியில் விளைவுகளின் வியப்பு காட்சியளிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் நீண்ட காத்திருப்பின் இறுதியில் மிகச்சிறிய நிகழ்வுகள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வல்லன. நீங்கள் இந்த கணக்கை புரிந்து கொண்டிருந்தாலும் இத்தகைய நாட்கடந்த விளைவுகளுக்காக காத்திருப்பது என்பது கடினமான செயலாகும். பாதி நேரங்களில் ஒரு முதலீட்டாளர் தவறே செய்தாலும் செல்வத்தை ஈட்டல் முடியும் என்னும் இந்த நிலை உள்ளுணர்விலிருந்து வெளிப்படுவதன்று. பெரும்பாலான முயற்சிகள் தோல்வியை தழுவுவது இயல்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதாலேயே ஆகும். எனவே அத்தகைய தோல்விகள் நிகழும்போது நாம் இயல்பை விட அதிக துயரத்தில் ஆழ்கிறோம். ஸ்டீம்போட் வில்லி வால்ட் டிஸ்னியை ஒரு சலனச்சித்திரக்காரராகவே பார்த்தது. தொழில்முறை வெற்றி என்பது வேறு விதமான கதை. டிஸ்னியின் முதல் முயற்சி திவாலாகி தோல்வியை தழுவியது. அவருடைய திரைப்படங்கள் பேய்த்தனமான செலவுகளை கொண்டு அமைந்தவை. அனைத்து முயற்சிகளுக்கும் பேரளவில் நிதி தேவையும் இருக்கும். 1930ஆம் ஆண்டு வரையில் டிஸ்னி ஏறக்குறைய 400 சலன படங்களை தயாரித்திருந்தார். அவற்றுள் பெருமளவில் குறும்படங்களாகவும் மக்களின் பாராட்டை பெற்றவைகளாகவுமே விளங்கின என்றாலும் பெரும்பான்மையான திரைப்படங்கள் வணிக ரீதியாக தோல்வியை தழுவியனவே. ஸ்னோ ஒயிட்டும் 7 குள்ளர்களும் அந்த நிலைமையை புரட்டி போட்டது. 1938ஆம் ஆண்டு முதல் 6 மாதங்களில் அந்த படம் ஈட்டி தந்த $8 மில்லியன் அதற்கு முன்னர் எந்த ஒரு நிறுவனமும் மொத்தமாக ஈட்டியதை விட பன்மடங்கு அதிகம். அது அந்த ஒற்றை வெற்றி டிஸ்னி ஸ்டுடியோவின் நிலையை எங்கோ ஏற்றிவிட்டது. நிறுவனத்தின் அத்தனை கடன்களும் திரும்ப அடைக்கப்பட்டன. முக்கியமான பணியாளர்கள் ஊக்கத்தொகை பெற்றனர்.
இன்று வால்ட் டிஸ்னி இயங்கும் பர்பேங்க் என்னும் இடத்தில் அத்தனை தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அரங்கத்தை வாங்கியது. பின்னர் வால்ட் டிஸ்னிக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது அவரை சாமானியரிலிருந்து பிரபல மனிதராகவும் மாற்றியது. 1938ஆம் ஆண்டுக்குள் அவர் பல 100 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படங்களை தயாரித்தார். ஆயினும் வணிக ரீதியாக பார்க்க போனால் வெறும் 83 நிமிடங்களே ஓடிய ஸ்னோ ஒயிட்டின் சாதனை தான் எல்லாமே. எப்படிப்பட்ட உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்குடைய நிகழ்வும் ஏதோ ஒரு இறுதிக்கட்ட காரணியின் விளைவாகவே இருக்கும். அத்தகைய வாய்ப்பு 1000-ல் ஒன்றாகவோ அல்லது மில்லியனில் ஒன்றாகவோ இருக்கலாம். ஆயினும் நம்முடைய கவனம் அனைத்தும் அந்த உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்குடைய நிகழ்வை சுற்றியே இருக்குமன்றி அதற்கு காரணமான அந்த இறுதி காரணியை கண்டுகொள்ளாது. நாம் பெரும்பாலும் கண்டுகொள்ளாத அத்தகைய இறுதி காரணிகள் எவ்வளவு வலிமையானவை என்று கணக்கிடப்படாமலேயே கடந்து விடுகின்றன. இப்படியான இறுதி காரணியால் லாபம் ஈட்டும் துறைகளுள் சில கண்கூடாக காணும் விதத்தில் உள்ளன. உதாரணமாக, புது நிறுவனங்களுக்கான முதலீட்டாளர் ஒருவர் சுமார் 50 நிறுவனங்களில் தன் முதலை இடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவற்றுள் ஏறக்குறைய பாதி எண்ணிக்கையிலான முதலீடுகள் தோல்வியும் என்ற அனுமானத்துடன் தான் அவர் செயலில் இறங்குகிறார். மற்றவற்றில் ஒரு 10% ஓரளவிற்கு நன்றாக செயல்படலாம். 1 அல்லது 2 நிறுவனங்களோ அவருக்கு தங்க கிடங்காக மாறி அவர் முதலிட்ட அத்தனை முதலையும் திருப்பி தந்துவிடும். கோரிலேஷன் வென்சஸ் எனும் பெயரில் இயங்கிய முதலீட்டு நிறுவனம் ஒன்று தன் முதலீட்டை அதிக அளவில் இழந்தது. 2004ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரையில் இந்த நிறுவனம் ஏறக்குறைய 21,000 புது நிறுவனங்களுக்கு முதலீடு செய்துள்ளது. அவற்றுள் 65% அத்தனை மூலதனத்தையும் இழந்துவிட்டன. 2.5% நிறுவனங்கள் 10 மடங்கிலிருந்து 20 மடங்கு லாபத்தை ஈட்டின. 1% நிறுவனங்கள் 20 மடங்குக்கும் அதிகமான லாபத்தை ஈட்டின. 5% நிறுவனங்கள் 21,000 நிறுவனங்களில் சுமார் 100 நிறுவனங்கள் மட்டும் வச்சுக்கலாம். 5% நிறுவனங்கள்னா 50 மடங்கிற்கும் மேலான லாபத்தை ஈட்டின. இத்தகைய நிறுவனங்களிலிருந்து மட்டும்தான் போட்ட முதலுக்கு லாபம் வரும். இந்த கணக்கீட்டிலிருந்து புது நிறுவனங்களுக்கான முதலீடுகள் எவ்வளவு இடர்பாடுகளை எதிர்கொள்கின்றன என்பது குறித்து நீங்கள் ஒருவாறு யூகிக்கலாம். புது நிறுவனங்களில் முதலீடு செய்பவர் அனைவரும் எந்த அளவிற்கு இடர்பாடுகளை அதிகம் சந்திக்க நேரிடும் என்பதை அறிந்தே இருக்கின்றனர். மிக பெரும்பாலான புது முயற்சிகள் தோல்வியையே தழுவினாலும் வெற்றி பெறும் அந்த 1-2 முயற்சிகளை நம்பியே உலகம் உழல்கிறது. பாதுகாப்பானதாகவும் அனுமானிக்கக்கூடியதாகவும் நிலையான லாபத்தை திருப்ப கொடுக்கக்கூடியதாகவும் முதலீட்டு முறையை நீங்கள் எதிர்பார்த்தால் அது மிகப்பெரிய பொது நிறுவனங்களின் பங்குகளில் முதலிடுவதே ஆகும். அல்லது அப்படி பாதுகாப்பானதாக இருக்கும் என்பது உங்கள் சிந்தனையாகவும் இருக்கலாம். இறுதிக்கட்ட காரணிகளே என்றும் வெற்றியை ஈட்டும் என்பதை மறக்காதீர்கள். மிகப்பெரிய பொது நிறுவனங்களின் பங்குகளின் பரவல் காலத்திற்கு ஏற்ப அமையும். இப்பரவல் மேற்கொண்ட புது நிறுவனங்களுக்கான முதலீட்டு முறைகளிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதன்று. பொது நிறுவனங்களில் மிக பெரும்பாலான நிறுவனங்கள் மோசமானவை. சில நன்றாக செயல்படும் வெகு சில நிறுவனங்களே மிகவும் திறமையாக செயல்பட்டு பங்கு சந்தையின் லாபங்களுக்கான முக்கிய காரணிகள் ஆகின்றன. 3000 வெவ்வேறு பெரிய பொது நிறுவனங்களின் 1980ஆம் ஆண்டுகளிலிருந்தே லாபங்களின் பரவலை காட்டும் குறியீட்டு அட்டவணை ஒன்றை JP Morgan Asset Management நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 1980ஆம் ஆண்டுக்கு பிறகான இந்த காலகட்டத்தில் அந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 3000 நிறுவன பங்குகளில் 40% பங்குகள் தங்களுடைய மதிப்பில் 70% இழுத்துள்ளன. வெறும் 7% நிறுவன பங்குகளே இந்த மாதிரி 3000 அட்டவணையில் மொத்த லாபத்துக்கு காரணமான பங்குகளாக அமைகின்றன. அத்தகைய லாபத்தை தான் நீங்கள் புது நிறுவனங்களில் மீதான முதலீடுகளின் மூலம் பெற விளைகிறீர்கள். ஆனால் அந்த 3000 வெவ்வேறு நிறுவன பங்குகளில் அந்த 7% வருபவை எவை என்பதை குறித்தே அமைகிறது. பொது நிறுவன பங்கு சந்தையின் இந்த போக்கு எந்த துறையும் விட்டு வைப்பதில்லை. தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் பாதிக்கும் மேலான நிறுவனங்களின் பங்கு மதிப்பு வீழ்ந்து பின்னர் எப்போதுமே சீராகவில்லை. பொது சேவை துறைகளிலும் இத்தகைய வீழ்ச்சியின் தாக்கம் 10% விட அதிகமாகவே உள்ளது. இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், ஒரு பொது நிறுவனமாக உயர்ந்த பின்னர் ரஸ்ஸல் 3000 பங்குகளில் ஒன்றாக உங்கள் நிறுவனம் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான வளர்ச்சியை அடைந்திருத்தல் அவசியம். இந்த அட்டவணையில் இடம்பெறும் நிறுவனங்கள் அனைத்தும் ஏதோ ஓரிரவில் திடீரென்று தோன்றிய பொது நிறுவனங்கள் இல்லை. பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெற்றியை தக்கவைத்துக் கொண்டிருக்கும் நிறுவனங்கள். இருந்த போதிலும் இந்த நிறுவனங்களில் வாழ்காலம் ஆண்டுகளால் எண்ணப்படுகின்றனவே அன்றி பல தலைமுறைகளை கண்டவை அன்று.
உதாரணத்திற்கு ரஸ்ஸல் 3000 அட்டவணையில் முன்னர் இடம்பெற்றிருந்த காரெல்கோ என்ற நிறுவனத்தை பார்ப்போம். ராம்போவின் முதல் 3 திரைப்படங்கள் டெர்மினேட்டர் 2, பேசிக் இன்ஸ்டிங்க்ட், டோட்டல் ரிகால் போன்ற பிரபலமான திரைப்படங்களுடன் 1980களிலும் 1990களிலும் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்த நிறுவனம் இது. 1987ஆம் ஆண்டு காரெல்கோ நிறுவனம் பொது சந்தைக்கு பங்குகளை விற்றது. அது மிகப்பெரிய வெற்றியை வாரி தந்தது. அதைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை தந்து சாதனைகளை கண்டது. 1991ஆம் ஆண்டு $500 பில்லியன் வருவாயாக கொண்டு பங்கு சந்தையில் $400 பில்லியன் மதிப்புக்கு உயர்ந்து நின்றது. இந்த உயரம் திரைப்படத்துறையை சார்ந்த நிறுவனங்களில் அதற்கு முன்னர் எந்த நிறுவனமும் காணாத உயரமாகும். பின்னர் அந்த நிறுவனம் படுதோல்வியை சந்திக்க நேர்ந்தது. மெகா திரைப்படங்கள் மண்ணை கவ்வின. பெருத்த நிதி முதலீட்டில் எடுக்கப்பட்ட சில திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவின. பின்னர் 1990களின் இடையாண்டுகளில் காரெல்கோ நிறுவனம் வெறும் வரலாறாக தேய்ந்து போனது. 1996ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் திவாலாகி பங்கு சந்தையில் பங்குகளின் மதிப்பு 0 தொட்டு ஒரு பேரழிவை சந்தித்தது. இதை போன்ற பேரழிவுகள் 10ல் 4 பொது நிறுவனங்கள் சந்திக்கின்ற நிகழ்வுகளாகும். விரிவாக சொல்லும் அளவிற்கு காரெல்கோ நிறுவனத்தின் அழிவு தனித்தன்மை வாய்ந்ததன்று, மிக சாதாரணமாக நடக்கும் நிகழ்வே ஆகும். இந்த நிகழ்வின் மிக முக்கியமான கருத்து இதுவே. ரஸ்ஸல் 3000 நிறுவன அட்டவணை பங்கு 1980ஆம் ஆண்டிலிருந்து 73 மடங்கு பெருகியது. இந்த வளர்ச்சி மிக பெரும் வளர்ச்சியாகும். இதுவே வெற்றி. இந்த அட்டவணையில் இடம்பெற்ற நிறுவனங்களில் 40% நிறுவனங்கள் தனித்தனியாக படுதோல்வியை தழுவின. ஆனாலும் வெறும் 7% நிறுவனங்கள் மிக பெரும் அளவில் வெற்றியை கண்டு தோற்ற அந்த 40% நிறுவனங்களின் நஷ்டத்தையும் சரி செய்து லாபத்தை ஈட்டி தந்தன. மைக்ரோசாஃப்ட் அல்லது வால்மார்ட் நிறுவனத்துடன் ஹெயின்ஸ்பர்க்யூவின் நிறுவனத்தை சேர்த்து பார்த்தாலோ அல்லது பிக்காசோவுடன் மடிசேவை சேர்த்து பார்த்தாலோ எப்படி தோன்றுமோ அப்படிப்பட்ட சேர்க்கை இது. வெற்றியை பெற்றுத்தந்த மிக குறைந்த எண்ணிக்கையிலான அந்த நிறுவனங்களும் கூட இறுதிக்கட்ட வெற்றிகளை இதை சாத்தியமாக்க உதவியுள்ளன. 2018ஆம் ஆண்டு SP 500 பங்கின் வளர்ச்சியில் அமேசான் 6% கொண்டிருந்தது. அதற்கு முன்னர் ஃபயர்போன் திட்டத்திலிருந்து சுற்றுலா முகவர் வசதிகள் வரை பல நூற்றுக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் அமேசான் நிறுவனத்தின் இந்த 6% வளர்ச்சிக்கான முக்கிய காரணிகள் இறுதி கட்டத்தில் அந்த நிறுவனம் கொண்டு வந்த அமேசான் பிரைம், அமேசான் வெப் சீரிஸ் ஆகிய திட்டங்களே ஆகும். அதே 2018ஆம் ஆண்டு இந்த பங்கின் வளர்ச்சியில் ஆப்பிள் நிறுவனத்தின் பங்கு 7% ஆகும். இந்த வெற்றியின் காரணமும் கடைசி கட்டத்தில் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஐபோன் தொலைபேசி திட்டமே ஆகும். இத்தகைய நிறுவனங்களில் எத்தகையோர் பணியாற்றுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கூகுள் நிறுவனத்தின் பணிக்கமர்த்தும் விகிதம் 2%. அதாவது 1000 பேர்களை நேர்காணல்களுக்கு அழைத்து அவர்களிலிருந்து வெறும் 2 தேர்ந்தெடுத்துள்ளனர். ஃபேஸ்புக் நிறுவனத்தில் இந்த சதவீதம் 0.1 ஆகும். ஆப்பிள் நிறுவனத்தின் சதவீதம் 2. எனவே இறுதிக்கட்டத்தில் இறுதி திட்டங்களில் பணியாற்றும் இத்தகையோரின் இறுதிக்கட்ட வேலைவாய்ப்பு என்றும் நாம் இதை கருதலாம். இத்தகைய வகையில் குறைவான எண்ணிக்கையிலான காரணிகள் பெருத்த லாபத்தை சம்பாதித்து கொடுக்கும் என்ற கருத்தை நம்பியோ எதிர்பார்த்தோ தேர்ந்தெடுத்த நிறுவனங்களின் பங்குகள் உங்கள் முதலீட்டு நிரலில் இருப்பதில்லை. முதலீட்டாளர் என்ற வகையில் இத்தகைய போக்கும் ஒரு பழக்கமாகவே உள்ளது. ஒரு சிறந்த போர்வீரனை குறித்த நெப்போலியனின் வரையறை: அவனை சுற்றியுள்ளோர் எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கும் வேளையிலும் எவன் ஒருவன் இயல்பான நிலையில் செயல்படுகிறானோ அவனே சிறந்த போர்வீரன். முதலீட்டிலும் இப்படித்தான். பெருமளவிலான பொருளாதார ஆலோசனைகள் என்பது இன்றைய தினத்தை குறித்தனவாகவே இருக்கின்றன. நீ இன்றைக்கு இப்போதைக்கு என்ன செய்தல் வேண்டும், இன்றைய நிலையில் எந்த பங்குகள் சிறப்பாக தெரிகின்றன. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இன்று என்பது அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இராது. ஒரு முதலீட்டாளர் என்ற நிலையில் உன் வாழ்நாளில் இன்றோ நாளையோ அல்லது அடுத்த வாரமோ நீ எடுக்கும் முடிவுகள் எல்லாம் ஒரு பொருட்டே ஆகாது. ஆனால் மற்றவர்கள் ஸ்தம்பித்து நிற்கும் அந்த நாள் நீ எடுக்கும் முடிவே வெற்றிக்கு வழிவகுக்கும் முக்கிய முடிவாக அமையும். முடிவெடுக்கும் அத்தகைய நாட்களின் எண்ணிக்கை உன் வாழ்நாளில் 1% நாட்களை விட குறைவானதாக கூட இருக்கலாம். 1900 ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் $1 மட்டுமே சேமிப்பதாக கொள்ளுங்கள். அந்த $1 மாதம் நீங்கள் அமெரிக்க பங்கு சந்தையின் நிலைமை எவ்வாறாக இருந்தாலும் முதலிடுவதாக கொள்ளுங்கள்.
பொருளாதார வல்லுநர்கள் பங்கு சந்தையின் அன்றன்றைக்கான நிலவரத்தை குறித்து அது மந்த நிலையில் உள்ளது என்றோ அல்லது உயர்ந்து உள்ளது என்றோ எப்படி கூறிக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அக்கூவல் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நீங்கள் தொடர்ந்து மாதம் அந்த $1 முதலீட்டு கொண்டிருங்கள். இத்தகைய முறையை பின்பற்றும் ஒரு முதலீட்டாளரின் பெயரை நாம் சூசன் என்போம். ஒருவேளை பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் காலத்தில் முதலிடுவது சற்றே அச்சமூட்டுவதாக கூட தெரியலாம். எனவே பொருளாதாரம் மந்த நிலையில் இல்லாத காலத்தில் மட்டும் அந்த $1 மாதம் நீங்கள் முதலீடு செய்யுங்கள். பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் காலத்தில் உங்களிடம் இருக்கும் பங்குகளை விற்று பொருளாதாரம் சரியான நிலையை அடைந்தவுடன் மீண்டும் முதலிடுங்கள். இத்தகைய முறையில் முதலிடும் ஒருவரை நாம் ஜிம் என்று கொள்வோம். இப்படியெல்லாம் இல்லாமல் ஒருவேளை பொருளாதார நிலை மந்த நிலை முதல் 1-2 மாதங்களுக்கு உங்களை பயமுறுத்தலாம். பின்னர் நீங்கள் நம்பிக்கை பெற்று மீண்டும் உங்கள் முதலீட்டை தொடங்குகிறீர்கள். மந்தநிலை இல்லாத காலங்களில் $1 முதலிட்டு 6 மாதங்கள் கழித்து மந்தநிலை தொடங்கும் போது விற்று நிலை மீண்டும் மாறும்போது மீண்டும் பங்குகளை வாங்குகிறீர்கள். இத்தகைய முறையில் முதலிடுபவரை நாம் டாம் என்று கொள்வோம். காலம் கடந்த பின்னர் இந்த மூவரும் எவ்வளவு சேமித்திருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சூசனிடம் அப்போது $4,35,551 இருக்கும். ஜிம்மிடம் அப்போது $2,57,386 சேரும். டாமிடம் $2,34,476 சேர்ந்திருக்கும். சூசன் மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளார். 1900 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை மொத்தம் 1428 மாதங்கள் உள்ளன. அந்த காலத்தில் ஏறக்குறைய 300 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்தது. இந்த 22% மந்தநிலை காலத்திலும் சூசன் தன் நிலையை மாற்றாது இருந்ததால் மற்ற இருவரை காட்டிலும் அவள் 1/3 பங்கு அதிக டாலர்களை சேர்த்துள்ளாள். இந்த கணக்கீடுக்கான சமீபத்திய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு முதலீட்டாளர் என்ற நிலையில் 2008 ஆண்டில் இறுதி வாக்கிலும் 2009 ஆண்டின் தொடக்கத்திலும் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? அந்த செயல்பாட்டின் நிலையே நீங்கள் 2000 ஆண்டிலிருந்து 2008 ஆண்டு வரை நீங்கள் செய்த முதலீடுகள் மீது அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். விமான ஓட்டிகள் குறிப்பிடும் ஒரு பழைய கருத்து உள்ளது. மணிக்கணக்கிலான சலிப்பு நிலை காலங்களை அவ்வப்போது பிரிக்கும் அதிபயங்கர திகில்கணங்கள். முதலீட்டிலும் அதே நிலைமைதான். உங்களுடைய வெற்றியை நிர்ணயிப்பது திகிலூட்டும் அத்தகைய கணங்களில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை மட்டுமே. வருட கணக்கில் நீங்கள் அமர்ந்தபடி வானத்தை பார்த்து வந்த காலங்கள் அன்று. சுற்றியுள்ளவர் எல்லாம் ஸ்தம்பித்திருக்கும் நிலையிலும் எப்படி ஒருவர் இயல்பாக செயல்படும் ஆணோ பெண்ணோ சிறந்த முதலீட்டாளர் ஆவார்? தலையல்ல, மாற்றாக இறுதிக்கட்ட வாள்தான் அனைத்தையும் சாத்தியப்படுத்துகின்றது. அமேசானின் ஃபயர்ஃபோன் திட்டத்தால் பெருத்த நஷ்டம் ஆகியிருந்தாலும் என்ன, அமேசான் வெப் சீரிஸ் போன்ற ஏதாவது ஒரு திட்டம் பில்லியன் கணக்கில் டாலர்களை வாரி கொட்டப் போகின்றது. இறுதிக்கட்ட வெற்றி இங்கு எதையும் சாதித்து விடுகின்றது. நெட்ஃப்ளிக்ஸின் முதன்மை செயல் மேலாளர் ரீட் ஹாஸ்டிங்ஸ் ஒருமுறை தங்கள் நிறுவனத்தின் பெரிய திட்டங்களில் பலவற்றை ரத்து செய்தபோது கூறியது, எங்கள் படைப்புகளை விரும்பி பார்ப்போர்களின் சதவிகிதம் மிகவும் அதிகமாக உள்ளது. நான் எப்போதுமே எங்கள் படைப்பு குழுக்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். மேலும் அதிக அளவிலான இடர்களை எதிர்கொள்ளுதல் அவசியம். நீங்கள் எப்போதுமே பல்வேறு விதமான விபரீத முயற்சிகளை செய்து கொண்டே இருத்தல் அவசியம். ஏனென்றால் அப்போதுதான் திட்டங்களை நிறுத்தும் விகிதம் அதிகமாகும். இக்கூற்றை கொண்டு அவர் மனதளவில் குழப்ப நிலையில் உள்ளார் என்றோ அவருடைய பொறுப்பில் தோல்வியை ஒத்துக்கொள்கிறார் என்றோ எண்ணிவிட முடியாது. மாறாக அக்கூற்றை இறுதி கட்டம் எப்படியும் வெற்றியை தேடித்தரும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாக கொள்ளல் வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு அமேசான் பிரைம் நிகழ்ச்சியையோ அல்லது அதில் வெளிவரும் ஆரஞ்ச் இஸ் தி நியூ பிளேக் என்னும் தொடரை காணவோ சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். இது ஏன் நம் உள்ளுணர்வுகளுக்கு சில நேரங்களில் எட்டுவது இல்லை என்றால், எல்லா துறைகளிலும் முழுதாக படைக்கப்பட்டு வெளிவரும் பொருளைத்தான் நாம் காண்கிறோமோ ஒழிய அதற்கு பின்னால் நிகழும் தொடர்ச்சியான தோல்விகள் எப்படி இந்த இறுதிக்கட்டு வெற்றியை இயக்குகின்றன என்பதை நாம் காண்பதே இல்லை. தொலைக்காட்சிகளில் வரும் தி கிறிஸ் ராக் 1 தொடர் நகைச்சுவை மிக்கதாகவும் தவறுகள் ஏதுமே அற்றதாகவும் நமக்கு தோன்றும். பல கேளிக்கை விடுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் தி கிறிஸ் ராக் ஒத்திகை பார்க்கப்படுகிறது. அதுவே முறை. சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தான் சொல்லப்போகும் துணுக்குகள் எப்படியான வரவேற்பை பெறும் என்று கணிக்கும் ஆற்றல் இருக்காது. சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் அனைவரும் அத்தகைய துணுக்குகளை முதலில் சிறிய கேளிக்கை விடுதிகளில் முயன்ற பிறகே பெரிய அரங்குகளில் அரங்கேற்றுவர். நடிகர் ராக்கிடம் ஒரு முறை சிறு கேளிக்கை விடுதி அனுபவங்களை பற்றி கேட்டபோது அவர் கூறியதாவது,
நான் ஒவ்வொரு முறை சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும் போது அவற்றை பேரரங்குகளில் ஆரம்பிப்பது இல்லை. சென்ற பயணத்திற்கு முன்னர் நான் நியூ ப்ரூன்ஸ்விக் நகரில் உள்ள ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரி என்னும் இடத்தில் நிகழ்ச்சியை நடத்தினேன். ஒரு 40 அல்லது 50 நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தேன். இத்தகைய சிறு கேளிக்கை விடுதிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்பை ஒரு செய்தித்தாள் வெளியிட்டுள்ளது. பல நிகழ்ச்சிகளில் ராக் தான் சொல்ல வேண்டிய துணுக்குகளை துண்டு சீட்டில் பார்த்து படித்து தடுமாறியபடி நிகழ்ச்சிகளை கடத்தி கொண்டிருந்தார் என்று அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தது. நிகழ்ச்சியின் இடையே நான் இந்த துணுக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கப் போகிறேன் என்று கூட கூறியதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே நெட்ஃப்ளிக்ஸில் நான் காணும் தரமான நகைச்சுவை என்பது பல இடங்களில் பல்வேறு முறை நடந்த தோல்விகளின் இறுதி கட்டமே ஆகும். அதை போன்றே முதலீட்டிலும் நடைபெறுவது சாத்தியம். வாரன் பப்பட்டின் மொத்த மதிப்பையும் அவரது ஆண்டு வருமானத்தையும் அறிவது என்பது மிகவும் எளிதான செயலாகும். ஏன், அவரது சிறந்த முதலீடுகளை பற்றி அறிவதும் கூட எளிதாகவே இருக்கலாம். இவை மட்டுமே ஊரறிந்த ரகசியங்களாக உள்ளன. மக்களால் அதிகமாக பேசப்படுபவையும் இவையே. அவரது வாழ்நாளில் அவர் முதலீடு செய்த ஒவ்வொரு பங்கையும் தனித்து பிரித்து ஆய்தல் என்பது முடியாத காரியமாகும். தேவையற்ற முதலீடுகள் குறித்தோ சீர்கெட்ட வணிகத்தை குறித்தோ அல்லது மோசமாக பங்குகள் வாங்கியதை குறித்தோ யாரும் பேசுவதில்லை. ஆனால் அத்தகைய செயல்களே பப்பட்டின் வாழ்க்கையில் பெரும்பான்மையாய் அமைந்தவை. இவை யாவும் இறுதிக்கட்ட வெற்றியின் எதிர்பக்கங்கள். 2013ஆம் ஆண்டு நடந்த பெர்க்ஷயர் ஹாத்வே பங்குதாரர்களின் சந்திப்பில் பேசிய பப்பட் தன் வாழ்க்கையில் மொத்தம் 400 500 நிறுவனங்களின் பங்குகள் இருந்தனவென்றும் அவற்றின் 10 பங்குகளே பெரும்பான்மையான லாபத்தை ஈட்டி தந்துள்ளன என்றும் குறிப்பிட்டார். இவ்வுரையை தொடர்ந்து பேசிய சார்லி முங்கர், பெர்க்ஷயரின் உச்ச 10 பங்குகளை நீக்கிவிட்டால் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை மிகவும் சாதாரணமான வளர்ச்சி என்றே கூறலாம் என்றார். நாம் நம்முள்ள நாயகர்களின் வெற்றியை மட்டும் தனிப்பட்ட கவனத்தோடு பார்க்கின்றோம். அவர்களது வெற்றி என்பது மிகச்சிறிய செயல்களால் ஆனது என்பதை கவனிக்க தவறிவிடுகின்றோம். இத்தகைய நிலையால் நம் சொந்த தோல்விகள், நஷ்டங்கள், பின்னடைவுகள் ஆகியவை யாவும் நம் தவறுகளால் நடந்தவை என்று நினைத்துக் கொள்கின்றோம். ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம், அல்லது அத்தகைய நாயகர்கள் செய்வதைப் போல சரியானவையாக கூட இருக்கலாம். நமது உள்ள நாயகர்களின் செய்கை சரியானதாக இருந்தால் அதை போன்றே நாம் செய்தது மிக சரியானதாக தெரியும். இல்லையெனில் உங்களுடைய தவறுகளை போன்றே நாயகருடைய முயற்சிகளும் தவறானதாகும். ஜார்ஜ் சோரஸ் ஒருமுறை, உங்கள் முயற்சிகள் சரியாக அல்லது தவறா என்பதே முக்கியமில்லை, ஆனால் நீங்கள் சரியாக செய்தபோது எவ்வளவு பணம் ஈட்டினீர்கள், தவறாக செய்தபோது எவ்வளவு பணம் இழந்தீர்கள் என்பதே முக்கியம். உங்கள் முயற்சியில் சரிபாதி தோற்றாலும் நீங்கள் ஒரு பெருத்த நிதியை சேர்க்க இயலும் என்கிறார். நம்முடைய பேரண்டத்தில் 100 மில்லியன் கோளங்கள் உள்ளன. ஆனால் நமக்கு தெரிந்தவரை ஒன்றில்தான் ஜீவராசிகள் வாழ்தல் இயலும். நீங்கள் படிக்கும் இந்த நூலே ஒரு தொடர்ந்த முயற்சியின் இறுதி கட்டத்தின் விளைவு என்பதை உணர்வீர்கள். அது மகிழ்ச்சிக்கான ஒரு செய்தி. அடுத்து செல்வம் எப்படி உங்களை மேலும் இன்பமாக மாற்ற உதவும் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். இதோட சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட 6வது அத்தியாயம் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 7வது அத்தியாயத்தை பற்றி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்போமா வித் ஆர்ஜே சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.